கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 30 சொல்லப்பட்டு இருக்கிறது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இங்கே பிதாவாகிய தேவனை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே பிதாவாகிய தேவனை நாம் ஒருவரும் பார்த்தது இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். அதே யோவான் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து 11 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 16 வரைக்கும் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே யோவான் சானகன் சொப்பனை காணும்போது அவரும் அதை தான் சொல்கிறார், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அதாவது மனுஷகுமாரன் என்றால் இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசு மயிறு வெண்பஞ்சை போலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாக இருந்தது. அவருடைய தலைமுடி வெள்ளையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருந்தது, பிரகாசமாக இருந்தது. அவருடைய பாதங்கள் உரைக்கலைத்தல் காய்ச்ச வெண்கலம் போல அதுவும் பிரகாசமாக இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாயில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்ததாம். சூரியனை பார்க்க முடியாது இல்லையா? இங்கே தேவனை ஒருவரும் கண்டதில்லை. ஆனால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பிறந்த வளர்ந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திருக்கிறார்கள். அதில் இயேசு கிறிஸ்துவின் சீசனாகிய ஒருவன் அவருடைய முகத்தை கல்லினால் உளியை கொண்டு செதுக்கி வரைந்திருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்வது போல, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறது போல பிதாவும் குமாரனும் ஒரே முகசாயலாய் இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இவ்வசனமும் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்வது சரி என்று தோணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.